Taste the Daily. தமிழகத்தில் மிகப்பெரிய அவமானக்கேடு என்னவென்றால், படித்தவனும் சரி படிக்காதவனும் சரி சாதி மத இன வேறுபாடுகளில் ஒன்றுபட்டு இருப்பதுதான். சமுதாயத்தில் ஒற்றுமை என்பது ஆரம்ப படிப்பினையிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பகுத்தறிவாளர்கள் பள்ளி சீருடையை அறிமுகப்படுத்தினர். இருந்தபோதும் பள்ளிகளில் சீருடை தவிர்த்து தங்கள் இன கயிறுகளை கட்டிக்கொள்ளுதல், தங்களுக்கு அடையாளமான நிறத்தில் திலகமிட்டுக் கொள்ளுதல், அவரவருக்கு ஏற்ற குறியீடுகளை கழுத்தில் அணிந்து கொள்ளுதல் போன்ற எண்ணற்ற வேறுபாட்டினை பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் பார்க்க முடிகிறது. இது சரிதான் என்பதற்கு இணங்க ஜாதி சான்றிதழ்கள் பள்ளியின் சேர்க்கை விண்ணப்பங்களோடு சமர்ப்பிக்கப்படுகிறது. இது பல கோர சம்பவங்களுக்கு அடித்தளமாகவும் அமைகிறது என்றபடியால் தமிழ்நாட்டு கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் கைகளில் கயிறு கட்டவோ நெற்றி திலகமிடவோ அனுமதிக்க கூடாது என்பது உள்ளிட்ட பரிந்துரைகளை நீதிபதி சந்துரு குழு தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த முற்போக்குத்தனமான பகுத்தறிவு செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பாரதிய ஜனதா கட்சி தனது சனாதன பாசிச முகத்தை காட்டத் தொடங்கியுள்ளது. மாணவர்களிடம் ஜாதிய அடையாளத்தை தவிர்க்க நீதிபதி சந்துரு குழு தந்த பரிந்துரைகள் இந்து மக்களை குறிவைத்ததாகவே இருக்கிறது என்றும், இதனை தமிழ்நாடு அரசு ஏற்கவே கூடாது என்றும் தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் கொந்தளித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் ஜாதிய ஆணவத்தால் கடந்த ஆண்டு பள்ளி மாணவர் ஒருவர் கொடூரமாக வெட்டப்பட்டார். இதனையடுத்து தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களிடையே ஜாதி மத உணர்வின் அடிப்படையில் வன்முறைகள் உருவாவதை தடுக்கவும், நல்லிணக்க சூழல் உருவாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் தமிழ்நாடு அரசு ஒரு குழுவை அமைத்தது. நீதிபதி சந்துரு தலைமையிலான குழு தமது பரிந்துரைகளை முதல்வர் மு.க.ஸ்டாலினிடம் நேரில் வழங்கியது. அந்த பரிந்துரைகளில் பள்ளி பாட புத்தகங்களில் ஜாதி பாகுபாடு இல்லாத தலைப்புகளை உருவாக்க விரைவாக சமூக நீதி கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும், பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களின் இருக்கை அகர வரிசைப்படிதான் இருக்க வேண்டும், மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மட்டும் முன்வரிசையில் அமர அனுமதிக்க வேண்டும், பள்ளிகளின் பெயர்களில் இருக்கும் ஆதி திராவிடர், கள்ளர் மீட்பு ஆகியவற்றை நீக்கி அரசு பள்ளிகள் என்று மட்டுமே இருக்கச் செய்தல் வேண்டும். இப்படியான பள்ளிகள் அனைத்தையுமே பள்ளி கல்வித்துறையின் கீழ் உடனடியாக கொண்டு வர வேண்டும். பெரும்பான்மை ஜாதியினர் உள்ள பகுதிகளில் பெரும்பான்மை ஜாதியினரையே தலைமை ஆசிரியர் மற்றும் கல்வி அதிகாரிகள் பொறுப்புகளில் நியமிக்க கூடாது. பள்ளிகளில் சமூக நீதி மாணவர் மன்றம் அமைக்க வேண்டும். மாணவர்கள் ஜாதிகளை வெளிப்படுத்தும் வகைகளில் கைகளில் கயிறு கட்டவோ நெற்றி திலகமிடவோ அனுமதிக்க கூடாது. மாணவர் சங்க தேர்தல்களை நடத்த வேண்டும் ஆகியவை இடம்பெற்றிருந்தன. அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வழிவகுக்கிற இப்படியான ஒரு சிந்தனையை எதிர்த்துதான் தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சென்னையில் பாஜக மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு பின்னர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது பேசிய ஹெச் ராஜா, நீதிபதி சந்துரு தனிநபர் குழுவின் அறிக்கையும் பரிந்துரையையும் சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கும் வகையில் இருக்கிறது. நீதிபதி சந்துரு குழுவின் பரிந்துரைகளை முழுமையாகவே தமிழ்நாடு அரசு நிராகரிக்க வேண்டும். இந்து பெண்கள் நெற்றி திலகம் போட்டு வைத்துக் கொண்டு வரக்கூடாது என்று கூறக்கூடாது. கோவில்களில் கட்டுகிற கயிறுகளை கட்டக்கூடாது என பரிந்துரைத்துள்ளனர். இது இவாஞ்சலிகள் குழுவின் பரிந்துரைகள் என்பதில் சந்தேகமே இல்லை. பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவர் அப்பகுதி பள்ளிகளில் ஆசிரியராக இருக்கக்கூடாது எனில் எப்படி செயல்படுத்த முடியும்? அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும்? இந்துக்களை குறிவைத்துதான் நீதிபதி சந்துரு இந்த பரிந்துரைகளை அளித்துள்ளார். ஆகையால் தான் நிராகரிக்க வேண்டும் என்கின்றோம் என்று தனது சனாதன பாசிச காழ்ப்புணர்ச்சியை காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் சாதி சமய வேறுபாடை களைந்து சமத்துவம் தலை தூக்க வேண்டும் என்றும், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்றும் திராவிட மாடல் ஆட்சி தனது பணிகளை நேர்மையாக செய்து வருகிறது. அதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வரும் நிலையில் மனிதனே வேட்டையாட நினைக்கும் பாரதிய ஜனதா கட்சி போன்ற அமைப்புகளை வருங்கால இளைய சமுதாயம் சற்று விழிப்புடன் இருந்து அதனை எதிர்க்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. Taste the Daily.